வணக்கம். நான் உங்கள் திடீர் விவசாயி. இன்றைக்கி நம்ம கிடங்கோட்ட போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் ஊன்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு மக்காச்சோளம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வாழை போடுறதுக்கு நமக்கு தண்ணி பத்தாது. அண்ட் பருத்தி போட்டோம் அப்படின்னா, எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ ஆள் பற்றாக்குறை. அதனால் பெஸ்ட்டு நான் மக்காச்சோளமே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் நம்ம சைலேஜுக்கு தான் மக்காச்சோளம் போட போகிறோம். இப்போது டன்னு பார்த்தீங்கன்னா 2400 பக்கமாக போகுது. அப்போ எவ்வளோக்கு போக போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நெல் அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை விட்டு ஓரளவு ஓட்டிட்டோம். அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு திரும்ப இன்னொரு உழவு ஓட்டினோம். அகைன் ஒரு நாள் கேப் விட்டு ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டியாச்சு. ஓட்டி காடை பதமாக வச்சுருந்தோம். அடுத்த நாள் கிடங்கு போடலான்னு சொல்லி அதுக்கு முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு மழை எல்லாமே வீணாயிடுச்சு. அப்புறம் 1 வீக் நல்லா காட்டை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிடங்கு போட ஆரம்பிச்சிருக்கோம். நானும் அண்ணாவும் ஒரே டைமில் தான் ஓட்டி போட்டோம். மழை பெஞ்சதுக்கப்புறம் காட்டில் நெல்லம்பில்லு அதுக்கப்புறம் சில களைகள் எல்லாமே முளைச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா 15 நாளில் களக்குழி அடித்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு சொல்லி அப்படியே கிடங்கு போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பியில் ஓட்டி அதுக்கப்புறம் கிடங்கு போடுறேன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தார். அண்ணா பண்ணுற மாதிரி பண்ணால் களையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன ஒன்று காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். என் கணிப்புப்படி காற்றுக்கு சிக்காமல் மக்காச்சோளம் வந்துருச்சுன்னா போதும். அதே கிடங்குல அடுத்த பேட்ச் ஒரு பேட்ச் ஊனி எடுத்துக்கலாம். அடியுரமாக பார்த்தீங்கன்னா 20க்கு 20 காம்ப்ளெக்ஸ் 2 மூட்டையும் ஜிங்க் சல்ஃபேட் 10 கிலோவும் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடிக்கு ஒன்று ஊன போகிறோம். கிடங்கு பார்த்திங்கன்னா 1.5 அடி கிடங்கு ஓட்டுறோம். நம்ம எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நம்ம நடுறோமோ அந்தளவுக்கு தட்டு ஊக்கமாக வரும், வெயிட் வரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 30 × 45 சென்டிமீட்டர் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்பேஸிங். மக்காச்சோளத்தை பொறுத்தளவுக்கு முட்டுவலி ரொம்ப கம்மி. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. கடைசி டைமில் தான் வேலை அதிகம். ஏன்னா நம்ம கிளி முடுக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சோளம் அடித்ததுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் விற்க முடியும். இதே பார்த்திங்கன்னா சைலேஜ்னால் அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம காட்டோடு அப்படியே பேசி விட்டுறலாம், அவங்க வெட்டிட்டு போயிடுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப கம்மியாகிடும். அண்டு இதை நம்ம நல்லா கொண்டு வந்தால் மட்டும் போதும். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக படைப்புழு உழுவும். அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் போதுமானது. நம்ம கரெக்டாக 15வது நாள் களக்குழி அடிக்கலை அப்படின்னா களை பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துடும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆளுங்க விட்டு கிடங்கு போடுறதும் டிராக்டரில் கிடங்கு போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆளுங்களை விட்டு கிடங்கு போடுறோம் அப்படின்னா ஏக்கருக்கு 6000 ரூபா வாங்குறாங்க. இதே நம்ம டிராக்டரில் போடும்போது 2500லேருந்து 3000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டிராக்டர்லேயே போடுறது தானே பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டரில் ஃபினிஷிங் கண்டிப்பாக இருக்காது. நம்ம அகைன் பார்த்திங்கன்னா ஆள் விட்டு தான் மூளை முடுக்கெலாம் எடுத்து போடணும். அப்படி போடும்போது நம்ம 2 ஆள் விட்டு ஒரு நாள் எடுத்து போடுறோம் அப்படின்னா 800 ரூபா கூலி வச்சனாலும் 1600 ரூபா ஆகிடும். மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1400 ரூபா சேவ் ஆகும். அப்படி இல்லை குத்தி வைக்கா விடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா சேவ் ஆகும். பெஸ்ட்டு நீங்கள் டிராக்டரில் போட்டு பண்ணுறதே உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். நீங்கள் குத்தகைக்கு விட்டு ஆளுங்களை வச்சு போடும்போது வேலை கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் டிராக்டரில் போடும்போது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். நம்ம கிடங்கோட்டுறதுக்கு மாமாவை தான் கூப்பிட்டுருந்தோம். மாமாவும் காலையில் நேரமாகவே வந்துட்டார். மாமாவை அப்படியே ஓட்ட விட்டுட்டு நம்ம மஞ்சக்காட்டில் வெட்டணும் இல்லையா, அந்த மஞ்சக்காட்டில் ஸ்ப்ரிங்கு கலப்பையை விட்டு ஓட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் டிராக்டரை. ஏன்னா மஞ்சள் வெட்டின காட்டுக்குள்ளே மஞ்சள் பார்த்திங்கன்னா 1, 2 இருக்கும். நம்ம ஸ்ப்ரிங் கலப்பை விட்டு ஓட்டும்போது அதெல்லாம் வெளியே வந்துடும், நம்ம பொறுக்கிக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா நமக்கு தாய் மஞ்சளும் கிடைக்கும், அதையும் நம்ம பொறுக்கிக்கலாம். மஞ்சளை விட தாய் மஞ்சளுக்கு தான் ரேட் அதிகம். மாமா பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா கிடங்க ஓட்டி விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுக்க ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிடங்கோட்டி முடிச்சுட்டு நாளைக்கு ஆளுங்களை வர சொல்லி உரம் பரவலாம் இழுத்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம நாளன்னைக்கு மக்காச்சோளத்தை ஊனிடலாம். அண்ணாவும் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் ஊனுறாரு. பட் ஆனால் ஒரு வரப்பூட்டைக்கு விட்றாரு, நம்ம சைலேஜுக்கு வெட்ட போகிறோம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பை விட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படி ஓட்டிட்டு அகைன் பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டர் ஓட்டணும். ஏன்னா கட்டியே வந்துடும். அதை அவர் பார்த்திங்கன்னா செலவை கம்மி பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் கலப்பை பின்னாடி இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி கட்டி விட்டுட்டார். அப்படின்றபோது கட்டிலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே உடஞ்சிருச்சு. நம்ம ரொட்டாவேட்டர் போடுற காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதி நம்ம டேரெக்டாக அப்படியே கிடங்கு ஓட்டிக்கலாம். ரொட்டாவேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3500 வாங்குறாங்க. அந்த 3500 பார்த்திங்கன்னா அவர் சேவ் பண்ணிட்டார். நம்ம அதை விட அட்வான்ஸாக போய் நம்ம ஸ்ப்ரிங் கலப்பையே போடவே இல்லை, டேரெக்டாகவே கிடங்கு ஓட்டிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டும் சேவ் பண்ணிட்டோம். விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லாபகரமாக இருக்கும். இப்போ வரைக்கும் ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா 5 கலப்பை ரொட்டாவேட்டர் உழவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3500 7000 ரூபா. ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3500 ரூபா. 5 கலப்பை பார்த்தீங்கன்னா 2 உழவுக்கு 3500 ரூபா ஒரு ஏக்கருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7000 ரூபா. அது இல்லாமல் இப்போ நம்ம கிடங்கோட்டுறது இது ஒரு 3000 ரூபா, மொத்தம் 10000 ரூபா ஆச்சு. அடியுரமாக பார்த்தீங்கன்னா 20க்கு 20 பார்த்தீங்கன்னா 1400 2 மூட்டை போட்டிருக்கோம். ஸோ 2800 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட்டு ஒரு 10 கிலோ போட்டோம், 700 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13500 ரூபா இப்போ வரைக்கும் ஆகிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மூளை முடுக்கெலாம் இழுத்து கிடங்கெல்லாம் அத்து விட்டு அதுக்கப்புறம் சோளம் ஊனி அதுக்கப்புறம் மேல் உப்பு கொடுக்கணும். ஸோ இன்னும் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் களக்குள்ளி இருக்குது, அது இல்லாமல் புழு மருந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20000க்குள்ளே வந்துடும். அப்ராக்சிமேட்டாக 20000 வந்துடும். இந்த 20000த்தில் நம்ம எவ்வளோ காஸ்ட்டை குறைச்சி சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு லாபமாக இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.